ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் தேவ சமூகத்தை நீங்கள் தேடுங்கள். ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்வதை காண்பீர்கள். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய அழியாத வேத வசனத்தை நீங்கள் விசுவாசித்து உங்கள் காரியங்களை நீங்கள் துவக்குங்கள். தேவனுடைய வசனம் உங்களுக்கு அற்புதமானவைகளை கொண்டு வருவதை நீங்கள் காண்பீர்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கடவுள் ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியும் இன்றைய வரைக்கும் ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்ன என்பதை இங்கே சொல்லியிருப்பது நமக்கெல்லாம் ஒரு நல்ல பாடமாக அது மாறும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் மேல் தேவன் வைத்தார் என்று கவனித்து பார்த்தீர்களா? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததி உனக்குள்ளே அது ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் தன் நாமத்தை சொல்லியே ஆணையிட்டிருக்கிறார். என் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை அது அழியாதது, அது உயிர் உள்ளது, அது அற்புதங்களை கொண்டு வருவது, அது சுகமாக்க வல்லமை உள்ளது, அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுப்பது தேவனுடைய வார்த்தை தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது என்று சொல்லி. மார்க் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்வான் என்று சொன்னார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ இயேசுநாதர் படங்களுக்கு கேண்டில் கொளுத்தி பூ போடுவதல்ல. மாறாக தேவனுடைய கட்டளையை அனுதினமும் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதுதான். ஊர் உலகத்தார் செய்வதெல்லாம் செய்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. நம்மை ரட்சித்த நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்பது. ஆக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு ஒரு புதிய அடையாளத்தை செய்யணும்னு சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய குடும்பங்களில் தேவன் ஒரு அற்புதத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் அவருடைய வார்த்தையை குடும்பத்துக்கு கொண்டு வாருங்கள். அவருடைய வார்த்தையை பற்றி பேசுங்கள். அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆபிரகாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்ததனால தான் அவருடைய சந்ததி அவருக்குள் தலைமுறை தலைமுறையாக இன்றைய வரைக்கும் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கணவனும் மனைவியும் தேவனுடைய கட்டளை கடைபிடித்தால் அவருடைய பிள்ளைகள் அவர்கள் தலைமுறைகளாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கைட்டு செய்யும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். என் அன்பானவர்களே, யார் யாருடைய முன்னேற்றத்தை கண்டு ஏங்கி வாழ்வதற்கு உங்களை நம்மை ஆண்டவர் அழைக்கவில்லை. மாறாக நம்மை ஆசீர்வாதத்தில் உயர்த்துகிற ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்த்து வாழ்வதற்காக, அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து நாம் எல்லோரும் உயர்வதற்காக இயேசுவினாலே நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் முதலிடம் கொடுங்கள். அவருடைய வார்த்தையின்படித்தான் நான் எதையும் செய்வேன் என்று தீர்மானியுங்கள். நீங்கள் மகிமையானவைகளை காண்பீர்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள நேசரே, வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் உம்முடைய வார்த்தை அழியாதது என்றால் நீர் வார்த்தையான கடவுள், நீர் வார்த்தையானவர். மாம்சமாகி எங்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவாக வந்தீர். ஆக உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது இயேசுவை உமக்கு கீழ்ப்படிவது. உமது வார்த்தையை கடைபிடிப்பது என்பது ஆண்டவராக இயேசுவே உம்மை பற்றி கொண்டு வாழ்வது. உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என்பது எங்களுடைய சந்ததிகளை தலைமுறை தலைமுறையாக நீர் ஆசீர்வாதத்தில் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியாக என்னோடு ஜெபிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தவும்.
இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் பிதாவே, ஆமென்.